யூஎஸ்டிடியும் கிரிப்டோ கரன்சி தானே, அது கிரேஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் எஸ், யூஎஸ்டிடி கிரேஷ் ஆகிறது மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பிஎம் மார்க்கெட் ஒன்று ஸ்டார்ட் ஆகினிக்கின்னு சொன்னால் அது யூஎஸ்டிடி அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டேபிள் காயின் கலாப்ஸ் ஆகிறதால ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எந்த பர்சனலாக ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, இப்போ ஸ்டேபிள் காயின் என்று சொல்கிறேன், யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி, டாய் இந்த மாதிரி காயின்களை ஸ்டேபிள் காயின் என்று சொல்கிறேன். இப்போ ஸ்டேபிள் காயின்கள் என்னன்னு சொன்னால் ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஏதோ ஒரு அசெட் வெலுவிலேயே அதுவும் இருக்கும். இப்போ யூஎஸ்டிங்கிற காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் $US என்ன பெறுமதியில் இருக்கோ அதில் பெறுமதியெலாம் இருக்கும், அதாவது $1. ஓகே, எப்போயுமே மாறாது. இப்போ நீங்கள் $1000 பெறுமதியான யூஎஸ்டிடியை வாங்கி வச்சு 10 வருஷத்துக்கு பிறகு பார்ப்பீங்கன்னா $1000 இருக்கும். ஓகே, அது விலை கூடும் குறைன்னு சொல்லி இல்லை, அது யூஎஸ்டிடி பெறுமதியிலேயே இருக்கும், அதாவது $US பெறுமதியிலேயே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ பிரிட்டிஷ் பவுண்டு கூட பிரிட்டிஷ் பவுண்டர் ரிப்ரசன்ட் பண்ணுற இது எல்லாமே இருக்குது, அது கிரிப்டோ கரன்சி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் எப்படி ப்ரைஸ் தீர்மானிக்கப்படும்னு சொன்னால் அந்த எவ்வளவு டோட்டல் சப்ளை இருக்குதோ அந்த சப்ளைக்குரிய அந்த பர்டிகுலர் ரியல் வேர்ல்ட் அசெட் அவங்களோட ட்ரெஷரியில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிட்காயின் ப்ரைஸ் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னால் பிட்காயின் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் தான் தங்கியிருக்கு. பிட்காயின் பையிங் ப்ரெஷர் கூடினா பிட்காயின் பெறுமதி $US ரிலேட்டடாக கூட்டிகிட்டு போகும். செல்லிங் ப்ரெஷர் கூடினா யூஎஸ்டிடி அதாவது டாலர் பெறுமதியில் குறைஞ்சிட்டு போகும். அதில் சப்ளையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் மூலம் தான் சப்ளை உலகத்துக்கு வந்துட்டு இருக்குது பிட்காயின். ஆனால் இது மாதிரியான ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் எப்படின்னு சொன்னால் ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு $1 trillion யூஎஸ்டிடி சப்ளையில் இருக்குன்னு சொன்னால் $1 trillion பெறுமதியான அசெட்டோ மணியோ ஏதோ உண்டு அவங்களோட யூஎஸ்டிடி கம்பெனியில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்டிடி தான் பெரிய ஒரு ஸ்டேபிள் காயின்லேயே பெரிய மார்க்கெட் கேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டேபிள் காயின், அதாவது கிரிப்டோ மார்க்கெட் கேப்லேயே ஃபர்ஸ்ட் 4 or 5 இருக்கிற ஒரு காயின் தான் இந்த யூஎஸ்டிடி. இப்போ கரண்ட்டாக நான் வீடியோ செஞ்சுக்கிற டைமுக்கு யூஎஸ்டிடியோட மார்க்கெட் கேப் $112 பில்லியன். $112 பில்லியன் பெறுமதியான யூஎஸ்டிடி இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. இது அர்த்தம் என்னன்னு சொன்னால் $112 பில்லியன் பெறுமதியான $US பெறுமதியான அசெட் யூஎஸ்டிடி கம்பெனி கிட்ட இருக்கணும். அது இருக்கா இல்லையாங்கிறது அந்த கம்பெனிக்கு தான் தெரியும். இப்போ சிலாக்கள் அவங்களோட ரிசர்வை பப்ளிக்காக வைப்பாங்க, சில இந்த கரன்சியல் ஸ்டேபிள் காயின்கள் அவங்களோட ரிசர்வை பப்ளிக்காக கொடுப்பாங்க, சில கம்பெனிகள் பப்ளிக்காக கொடுக்க மாட்டாங்க, எங்கள்கிட்ட இருக்கின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்டு போவாங்க. ஸோ யூஎஸ்டிடி ஃபட்ன்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் உண்டு, எவ்ரி கிரிப்டோ மார்க்கெட் சைக்கிளில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது யூஎஸ்டிடி கரண்ட்டாக சப்ளையில் இருக்கிற அளவுக்கான அந்த ரியல் வேர்ல்டு அசெட் அவங்கள்ட்ட இல்லை, சும்மா பொய்க்கு கவர்மெண்ட் பாண்டுகள் அது இதுகளை அவங்க வச்சிருக்காங்க. உண்மையாக இப்போ 112 பில்லியன் இருக்குன்னு சொன்னால் 112 பில்லியன் பெறுமதியான $US அவங்கள்ட்ட இல்லை, அதை விட குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி இந்த புல் மார்க்கெட்டில் அடிக்கடி சின்ன சின்ன ஃபட்டுகள் வரும். ஆனால் இதில் உண்மைத்தன்மை என்னங்கிறது அந்த கம்பெனிஸு தான் தெரியும். எந்த பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னால் அடுத்த ஒரு பிஎம் மார்க்கெட் வரும்னு சொன்னேன். இப்போ லாஸ்ட் பிஎம் மார்க்கெட் வந்தது லூனா கிராஷ் அண்ட் எஃப்டிஎக்ஸ் கலாப்ஸால் நடந்துக்கு. அதே மாதிரி ரெண்டாவது புல் மார்க்கெட், இப்போ நம்ம புல் மார்க்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், 2025 புல் மார்க்கெட்டை டொப்புக்கு போவோம். அதுக்கு பிறகு ஒரு பிஎம் மார்க்கெட் பெரிய ஒரு அடி ஒன்று உழுதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டேபிள் காயின் யூஎஸ்டிடியாக இருக்கலாம், யூஎஸ்டிசியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்டேபிள் காயின் கலாப்ஸ் ஆகி அதோட சேர்த்து அப்படி இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஒன்று கலாப்ஸ் ஆகி தான் பிஎம் மார்க்கெட் வருங்கிறது எந்த ப்ரெடிக்ஷன். அதுக்காக இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட யூஎஸ்டிடி எல்லாம் மாற்றுங்கன்னு சொல்ல வரல, நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த கிரிப்டோவையும் நம்பி ஒரு கிரிப்டோவில் செஞ்சு வைக்காதீங்க, உங்களோட பணத்தை செல்ஃப் கஸ்டோடியில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த இன்னொரு ப்ரெடிக்ஷன் ஒரு 5-10 வருஷத்தில் $எல்லாம் கலாப்ஸ் ஆயிரும். ஓகே, இன்ஃப்ளேஷன் பிரிண்ட் அடிச்சு தள்ளுறதால இன்ஃப்ளேஷன் கூட்டிகிட்டு போகிறதால அதோட வேல்யூ இப்போ நிறைய அதர் கண்ட்ரிஸ் சைனா ரஷ்யா போன்ற நாடெல்லாம் $US டிச் பண்ணிவிட்டு அவங்களோட ஓன் கரன்சியை பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது நிறைய கோல்டை ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் $US டிச் பண்ணக்குள்ள $US அந்தளவுக்கு இப்போ மார்க்கெட் லீடரில் இருந்து இல்லாமல் போகிறது சான்ஸ் இருக்குது. அப்படி ஆகக்குள்ள யூஎஸ்டிடியும் அது கூட சேர்ந்து ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டிடிங்கிறது நம்மளோட கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு ஆபத்துண்டு. எப்போ வேணுனாலும் பெரிய ஒரு ஆபத்தை வெடிக்கலாம். இப்போ சைலண்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், சும்மா யூஎஸ்டிடியில் வைக்காமல்
2-3 ஸ்டேபிள் காயினில் கலைஞ்சி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட கிரிப்டோ கரன்சியை. யூஎஸ்டிடியில் கொஞ்சம், யூஎஸ்டிசியில் கொஞ்சம், டாயில் கொஞ்சம், அடுத்தது பைனான்ஸோட இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது FUSDன்னு சொல்லி. ஸோ அப்படி நிறைய ஸ்டேபிள் காயினை நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்புக்கு போய் ஸ்டேபிள் காயின் கேட்டகரைஸ் பண்ணாலே நிறைய ஸ்டேபிள் காயின் வரும். அதில் இருக்கிற டாப் 5 ஸ்டேபிள் காயினில் உங்களோட பணத்தை கலைச்சி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கிரிப்டோவில் இல்லாமல் மாற்றி நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னா. ஸோ இதுதான் என் ஒப்பீனியன். இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் USDT கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களா? அப்படி இல்லை, USDT அப்படியெல்லாம் கொலாப்ஸ் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.